Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். என்ன திடீர்னு கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அம்மாவுக்காக நான் ப்ரே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரீசனுக்காக தான் கோவிலுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வேண்டுதல் வச்சு ரொம்ப 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 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் பக்கமாக இருந்திருக்கோம். ஒசூருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேண்டுதல் நிறைவேற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடிஞ்சது, அதனால் பண்ணவே முடியல. ஃபைனலாக ஒரு டைம் நான் ஊருக்கு போகும்போது டிசைட் பண்ணேன், கண்டிப்பாக இந்த தடவை போயிட்டு அந்த பூஜையை முடிக்காமல் வர்றதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனேன். பட் ஆனால் அது அப்பவும் நடக்கலை. என்னடா நம்ம எடுத்த ஒரு முடிவு கூட ஸ்ட்ராங்காக இருந்து பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ தட் நான் என்ன பண்ணேன், இந்த தடவை போகிறதே இதுக்காக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி, ஏன்னா நம்ம போகணுன்னா அது நடக்காது இல்லையா, அதனால் ஸோ எல்லாரையும் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கான பைசா நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நானே பண்ணணுன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெருசாக என்கிட்ட பாக்கெட் மணிலாம் இருக்காது, கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் லோவராக தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் அந்த டைமில் நான் வேண்டிக்கிட்டது என்னென்னா, என் கையில் பாக்கெட் மணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்றேன், 21 தடவை சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதையே இந்த டெம்பிளில் பண்ணுற அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. இனிஷியல் டேஸில் பார்த்திங்கன்னா ராசிபுரமில் கடை வைக்கிறதுக்கு நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தோம். பட் ஆனால் அங்கே இங்கேன்னு நிறைய கடை மாற்றிட்டோம். எங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கடை அமையவே இல்லை. ஸோ ஃபைனலாக ஒரு கடை அமைஞ்சுது. அந்த கடையோட தெருமுக்கில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் கோவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு மெடிக்கல் செக்கப்னு போனப்போ ஒரு பயம் வந்தது. ஏன்னா அப்பாவும் கூட இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் என்னையும் தம்பியையும் பார்த்துக்கணும். ஸோ அவங்க ஹெல்த் வைஸாக நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு முழுசாக அழுது, உண்மையை சொல்லணுன்னா அழுது சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன், என்னோடய பாக்கெட் மணி வச்சு அப்படின்ற மாதிரி நான் வேண்டியிருந்தேன். ஸோ அது என்ன நடந்தது ஏதுன்னெலாம் தெரியல. இவ்வளோ நாளாக நான் அதை மறந்துட்டேனா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதை அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருந்துருச்சு. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு எனக்கு கனவில் யானைலாம் துரத்துற மாதிரி அந்த மாதிரி கனவுலாம் வந்தது. துரத்தி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக அந்த கனவு வந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த மாதிரி கனவு வருதே, நம்ம ஏதாவது மூவி பார்த்தோன்னா அதுலனால எதனாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரின்னு அப்போ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து திருப்பி அதே மாதிரி யானை ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வருது. அப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் பெரியவங்ககிட்டலாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நீ ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தியா, அதை மறந்துட்டியா, அதனால் கூட இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ முடிவு பண்ணேன், இது உடனே பண்ணிடணும், இல்லைன்னா இது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணி ஃபேமிலியாக அம்மாவையும் கூட்டிகிட்டு இந்த பூஜை பண்ணுறதுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ இப்போ இனிமேட்டுக்கு பூஜை பண்ணுறது தான் கிளிப்ஸ் வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள்.
ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு
ரொம்ப சேஃபாகவே ஜாலியாக நிம்மதியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹேர் கேர் கண்டென்ட்டை பார்க்க மறந்துடாதீங்க. பை கைஸ். Until then, this is long hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.